உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கர்ம சூத்திர வகுப்பானது நடைபெறும். அது இப்ப ஆக்சுவலி இன்னைக்கு கர்ம சூத்திரத்தை பத்தி நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆக்சுவலி இது என்னன்னு தெரியல, இப்பயுமே இப்படித்தான். நேத்து ஆக்சுவலி நம்ம வந்து மூலக்கடலே சரணம் சரணம் எப்ப வந்து அந்த மனதை பத்தி சொல்ல போறேன்னு சொல்லணும், அதுல இருந்து வந்து பேசவே விட மாட்டேது. பாருங்க, நானா வந்து மறைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா, இந்த மனதை கண்டறியக்கூடிய வித்தையானது இது இப்படி சொல்றது இல்ல. அதான் பிரச்சனையே. மைக்கு போட்டு மனசு இங்கதாங்க இருக்கு, மாறி 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 7 கிலோ காங்கும் சத்து இக்காட் காங்கும் சத்துருங்கேன் அப்படி போடுறது கிடையாது. ஆக எல்லாம் உள்ள வாழைத்தாயுடைய ஆசீர்வாதத்தால் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் செல்வ சௌபாகியத்தும் சுகதரமா வாட மனதார வாழ்த்துறேன். நல்லா இருப்பீங்க சத்தியமா. பொறுமையா டேப் பண்ணவங்களுக்கும் சரி, கவனமா சகசநாமம் கேட்டவங்களும் சரி, நம்ம கர்மசூத்திர வகுப்போடைய இருக்கிற வாழைத்தாயுடைய மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் சரி, நம்ம வாழை குடும்பத்திலிருந்து வந்திருக்கிற அங்கத்தினர்களுக்கும் சரி, தொடர்ந்து என் கூட சேர்ந்து துண்டாற்றி கொண்டே இருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் வாழைத்தாயுடைய ஆசீர்வாதம். நல்லா இருப்பீங்க, நீடோடி வாழ்ங்க. அன்பர்கள், இந்த கர்ம சூத்திர வகுப்புல இன்னும் உங்க பெயர் ராசி நட்சத்திரம் பதிவு செய்யலன்னா டிக்டாக் பயோல வந்து என் தொலைபேசி என்ன இருக்கு, அதன் வழியாக வந்து என்னோட நம்பரை மாஸ்டர் சீத்துல சேவ் பண்ணிட்டு புலன வழியாக உங்க பெயரு, உங்க நகரி, உங்க பண்டார் பேர் அனுப்பிட்டு ஒரு ஆடியோ மாஸ்டர் வந்து ஜாயின் கர்மா கிளீன்சிங், தயவு செய்து கிளீன்சிங் பண்ணிக்கங்க. நீங்க நல்லா இருப்பீங்க, நீடோடி வாழணும். அதே நேரத்துல நீங்க எதுக்கு பிறந்தீங்கன்னு தெரியலனா, இங்க ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கையை தான் நீங்க வாழணும். நீங்க என்னத்துக்கு பிறந்தீங்கன்ற கேள்விக்கு பதில் கர்ம சூத்திர வகுப்பு நடைபெறுது, அதன் வழியா தெரியும். சரி அன்பர்கள், கர்ம சூத்திரத்துல வந்து இன்னைக்கு நான் மறுபடியும் வந்து அந்த மூலக்கடலே என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சொல்றேன். மூலக்கணலே சரணம் சரணம், முடியா முதலே சரணம் சரணம், கோல கிளியே சரணம் சரணம், குன்றாத ஒளி குவையே சரணம், நீல திருமேனியிலே நினைவாய் நினைவற்றலியே நின்றேன் அருள்வாய், வாழை குமரி வருவாய் வருவாய், மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே. வைஷ்ணவி, நீ போடுற அந்த நினைக்கிற நீ வந்து ஹேஷ்டேக் போடுற போல இருக்கு, அந்த ஹேஷ்டேக் வரல, எம்டியா இருக்கு, ஜீரோவா. இந்த மனதை கண்டறிவதற்கு, இந்த மனதை கண்டறிவதை மட்டும் வச்சுதான் நீங்க வந்து பக்தியை ப்ராப்பரா செய்ய முடியும். நம்ம அடிக்கடிக்கு யதார்த்தமா லைஃப்ல நான் மனசார சமைச்சு கொடுத்தேன், நான் மனசார காதலிக்கிறேன், நான் மனசார இதை பண்ண, நான் மனசார தான் பண்ண, ஏமாத்திட்டான் பாரு பிளாடி ஃபூல்ட் ஏடியட். நான் மனசார பண்ணினேன் மனசார பண்ணினேன் மனசார பண்ணினேன். இப்ப என் கேள்வி என்னன்னா, மனமானது எங்க இருக்கின்றது? ஏன் இந்த வாழைத்தாய் வந்து நான் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன். இந்த வருஷம் கண்டிப்பா எதையுமே மறக்க வேண்டாம் சொல்லிடுவோம் அப்படின்னு. பாருங்க, சளி கோத்துக்கிட்டு நெஞ்சில நான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல வச்சு முடிச்சுட்டு நான் போயிட்டு கண்டிப்பா கிளினிக்கில் போயிட்டு கொஞ்சம் கேஸ் ஆச்சு வச்சுட்டு வரணும். ஏன் அப்படின்னாக்கா, அந்த வார்த்தையை பாருங்களேன், மனதை கண்டறியறதுக்கு அகத்தியர் மகாமுனி கொடுத்த சூத்திரத்துல மூலக்கணலே சரணம் சரணம், மூலக்கணலே சரணம் சரணம், முடியா முதலே சரணம் சரணம், கோலக்கிளியே சரணம் சரணம், குன்றாத ஒளி கோயே சரணம், நீல திருமேனியிலே நினைவாய் நினைவற்றெளியே நின்றே நல்வாய், வாழை குமரி வருவாய் வருவாய், மாதா ஜெயவும் லலிதாம்பிகை. சரணம் 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 சரணம். சரணம் மீன்ஸ் சரண்டர். சரண்டர் எப்ப ஒருத்தவங்க சரண்டர் பண்ண முடியும்னா, தன் ஆணவத்தையும் சுயநலத்தையும் விகாரத்தையும் நவர்த்தி வைச்சாங்கன்னா, இங்க என் தாய், என் தந்தை, என் குரு, இறைவன் சமாச்சாரத்தை பேசிக் கொண்டுகிட்டு இருக்கோம். இந்த இடத்துல என் ஆணவத்துக்கும் சுயநலத்துக்கும் விகாரங்களுக்கும் இடமே இல்லை. இந்த விகாரங்களை கூட விட்டுருங்க, இந்த ஆணவம் சுயநலம் தான், இந்த ரெண்டு பேர் தான் ரொம்ப மெயின்.
இந்த 2 பேரு நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமா வீட்டு என்னது கட்டையில கட்டப்பட்ட வீட்டை வந்து கரையம் அரிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உங்க உடலுக்கு நோயும் மனதுக்கு சஞ்சலத்தையும் வாழ்க்கையில நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையும் வறுமையும் துன்பத்தையும் துயரத்தையும் கொடுத்து கொண்டே இருக்கும். அப்ப உங்கள் மனதை கண்டறியாம இங்க பக்தி செய்ய முடியாது. கேட்டா மனசுதாங்க காரணம், எல்லாமே மனசுதாங்க. மனசுலதாங்க கடவுள் இருக்காரு. யாரு இல்லைன்னு சொன்னா மனசுலதான் கடவுள் இருக்காரு. ரைட்டு. அப்ப அந்த மனசு எங்க இருக்குன்னு கேட்டா தெரியலையே. மனசுலதான் கடவுள் இருக்காரு. இப்ப குப்புசாமின்னு ஒரு பர்சன் இருக்காரு. குப்புசாமி அவர் வீட்டுல இருக்காரு. சரி, எனக்கு அந்த குப்புசாமி நல்லா தெரியும். குப்புசாமி அவர் வீட்டுலதான் இருப்பாரு. சரி, அப்ப குப்புசாமி தெரியும், குப்புசாமி வீட்டுலதான் இருப்பாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் வீடு தெரியுமா? தெரியுமே. சரி, எங்க இருக்கு காட்டுங்க, வழி காட்டுங்க. தெரியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு குப்புசாமி வீட்டுல இருக்கிறது தெரியுமா தெரியாதா? இல்ல குப்புசாமி வீட்டுலதான் இருக்கிறாரு, அந்த வீடு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாதுன்னா தெரியாது சொல்ல. தெரியும்னு சொன்னீங்களா? அப்ப காட்டுங்க வழி. அது எனக்கு தெரியாது. அப்ப உங்களுக்கு அவர் தெரியுமா தெரியாதா? குப்புசாமி எனக்கு தெரியும். அவர் வீட்டுக்கு போக தெரியுமா? தெரியும். அவர் வீடு தெரியும். அவர் வீட்டுல தான் இருப்பாரு. சரிப்பா, அந்த குப்புசாமி வீட்டுக்கு போற பாதை அது எனக்கு தெரியாது. இப்பதானே சொன்னீங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, கடவுள் மனசுல தானே இருக்காங்கன்னு சொல்லிடுறோம். வெரி குட், 100% கரெக்ட் ஆன்சர். பட் அந்த மனசு உங்களுக்குள்ள எங்க இருக்கு? சில பேர் ஹார்ட்லன்னுவாங்க. எடுத்தாலும் நம்ம இங்கதான் கைய வைப்போம். ஹார்ட்ல தான் மாஸ்டர் என் கடவுள் இருக்கின்றாள். எது? என் மனசு வந்து என் ஹார்ட்குள்ள இருக்கு. ஓகே, நான் உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன். மனசு எல்லாம் இப்ப நான் இந்த கேள்வி கேட்கும் போது மனசு எங்க இருக்குன்னு கேட்கும் போது உங்கள எத்தனை பேர் வந்து மனசு ஹார்ட்ல தான் இருக்குன்னு நினைச்சவங்க எல்லாரும் ஹார்ட்னு எழுதுங்க. இல்ல ஒரு சில பேர் வந்து மனசு ஹார்ட்ல இல்ல வேற இடத்துல இருக்கு அப்படின்னு நினைச்சாலும் அந்த வேற இடத்து பேரையும் நீங்க எழுதலாம். மனசு ஹார்ட்ல இருக்குன்னு சொல்றவங்க HEARTH அது எழுதுங்க, ஹார்ட்னு எழுதுங்க. நான் கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிக்கிறேன். மைண்டு, அதாவது மைண்டு வந்து ஹார்ட்ல தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க அது எழுதுங்க, ஹார்ட்னு எழுதுங்க. ஓகே, வைஷ்ணவி பிரெயின்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, மனசு ஒரு மனிதனுக்கு எங்க இருக்கின்றது? क्वेश्चन வந்து where is your mind location inside your physical body? Is that mind inside your heart or your mind inside your brain? பிரெயின்ல இருக்குன்னு வைஷ்ணவி சகோதரி வைஷ்ணவி சொல்லியிருக்காங்க. ஹார்ட்ல இருக்குன்னு நினைக்கிறவங்க ஹார்ட்னு எழுதுங்க, பிரெயின்ல இருக்கிறவங்க பிரெயின் எழுதுங்க. கமான், லேட் ஆகாதீங்க, டக்குன்னு எழுதுங்க பாப்போம். அங்க எழுதுங்க. பாமாஜி, ஜெயந்தி, சுப்பிரமணியம் எல்லாம், ஜெயந்தி அம்மா, கலையரசி, விஜய் அம்மா எல்லாம் படிச்சிட்டீங்களா? வனஜா, செல்வி, ரேவதி, ஹைகரன், திரேசா, செல்வம், தாஸ், ரமேஷ், பெருமாள், கார்த்திக், தேவி, செசிலே, சில்வராஸ், லியா, ராம், துளசி, கவின், முருகன், ராவ்ஜி, மாரியம்மா, பச்சை அம்மா, எல்லா அம்மாவுக்கும் இந்த யூசர் 2961 உங்க பேர் என்னது? 2961 யூசர் 2961250. மின்னொலி, மின்னொலி யாருமா நீங்க?
புதுசா இருக்கீங்க. ஓகே, எனிவே வாழ்த்துக்கள். என் தெரியல மின்னொளி வாழ்த்துக்கள். ஆரோக்கியமா மகிழ்ச்சி நிம்மதியா செல்வ சௌபாகியத்தோட மனதால் வாழ்த்துக்கள். செல்வி அம்மா வந்து பிரெயின் சொல்லியிருக்காங்க, மின்னொளி பிரெயின் சொல்லியிருக்காங்க, வைஷ்ணவி பிரெயின் சொல்லியிருக்காங்க. 24 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய மனமானது, உங்களுடைய மைண்ட் ஹார்ட்ல இருக்கா பிரெயின்ல இருக்கா? ஹார்ட்ல இருக்குன்னு நினைக்கிறவங்க ஹார்ட்னு எழுதுங்க, பிரெயின்ல இருக்குன்னு நினைக்கிறவங்க பிரெயின் எழுதுங்க. சரி, எல்லாம் வல்ல வாழைத்தாயுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த ஹார்ட்ல இருக்குன்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? சில பேர் சொல்லுவாங்க ஹார்ட்ல இருக்குன்னு, சில பேர் சொல்லுவாங்க பிரெயின்ல இருக்குன்னு. இப்ப நான் வந்து என் ஹார்ட்ல வந்து ஓட்டை விழுந்துருச்சு, என் ஹார்ட்ல பெரிய ஓட்டை விழுந்துருச்சு. ஓகேவா? ஒரு சீனனோட ஹெல்த்தியான ஹார்ட் இருக்கு. என் ஹார்ட்டை ஆப்ரேட் பண்ணி தூக்கி வெளியே போட்டுட்டு ஹெல்த்தியான சீனனுடைய ஹார்ட்டை வந்து ஆப்ரேட் பண்ணி எனக்கு வச்சுட்டாங்க, உள்ளுக்கு வச்சு தைச்சிட்டாங்க. சீன வாழும் போது அவனுடைய மைண்ட் அவனுடைய ஹார்ட்ல இருந்துச்சுல, பிடிச்சது பிடிக்காது, வேணும் வேண்டாம், நிறைய மெமரிஸ் எல்லாமே அவன் மைண்ட்ல தானே இருக்கும். அப்ப அந்த சீன உடம்புல இருக்கிற அந்த ஹார்ட்டை எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னா, இப்ப என்னுடைய மைண்ட் எனக்கு வேலை செய்யுமா, இல்ல அந்த சீனனோட மைண்ட் எனக்கு வேலை செய்யுமா? எல்லாருக்கும் தெரியும், அப்கோர்ஸ் அந்த சீனனோட மைண்ட் வேலை செய்யாது. அப்ப என்னுடைய மைண்ட் தான் எனக்கு வேலை செய்யுது அப்படின்னா, சீனனுடைய மைண்ட் என்கிட்ட வேலை செய்யல அப்படின்னா, ஹார்ட்ல மனமானது இல்லைன்னு தானே அர்த்தம். அடுத்த கேள்வி என்ன சொல்ல, அப்பயே நம்ம மனசு வலிச்சாங்க, ஐயோ கடவுளே, அது ஹார்ட் பம்ப் பண்ண முடியாம ரத்தம் திக்கா போச்சு, கோபத்தை கட்டுப்படுத்த தெரியாம கோபம் ஓவரா ஏறி செல்லு கில்லு எல்லாமே நரம்பு கிரும்பெல்லாம் அப்படி சூடு ஏறி போய் மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஆகி கோபம் வந்து நரம்புல சூடு ஏறி அதுல ஓடக்கூடிய ரத்தம் எல்லாம் திக்கா மாறி இந்த ரத்தம் பம்ப் பண்றது, ஆக்சிஜன் பம்ப் பண்றது, ரத்தம் பம்ப் பண்றதுக்குள்ள அந்த ஹார்ட் துடிக்கிறதுக்கு கஷ்டப்படுது. ஏன்னா ரத்தம் திக்கா போச்சு, அது பம்ப் பண்ணும் போது கஷ்டப்பட்டு டுப் டுப் கஷ்டப்படுது, அது வலிக்குது அதுக்கு. அதனால பம்ப் பண்ண முடியாம துடிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால நம்ம சொல்றோம், ஐயோ என் மனசு வலிக்குது தெரியுமா? அது ஹார்ட் இல்ல, மைண்ட் இல்ல, அது ஹார்ட். ரத்தம் சூடு ஏறி பம்ப் பண்ண கஷ்டப்பட்டுக்கிட்டு வலிக்குது. அதுல சிவாஜிய சொல்லணும், சிவாஜி தான் இப்படி கை வச்சு நடிச்சு எல்லாத்தையும் காட்டி கொடுத்துட்டாரு. அப்ப இங்க வந்து ஹார்ட்ல வந்து மைண்ட் இல்ல, தெளிவா தெரிகின்றது. சரி, பிரெயின்ல இருக்கா? இங்க இருக்கிற மின்னொளி, வைஷ்ணவி, சுமதி அம்மா எல்லாரும் வந்து பிரெயின்ல தான் மாஸ்டர் மைண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிரெயின்ல தான் மைண்ட் இருக்கு அப்படின்னாக்கா, நான் ஒண்ணு கேக்குறேன், இப்ப நான் செத்துட்டேன், ஹார்ட்ட இப்ப செத்துட்டேன், கடவுளி. சரி, ஹார்ட் இப்ப நான் செத்து போயிட்டேன், என்ன எரிச்சிட்டாங்க, எரிச்சு சாம்பலாக்கிட்டாங்க, செத்துட்டான நான் ஆவியா மாறிடுவேன். ஆவி வந்து இருக்குன்னு 2017ல உலக அளவுல விஞ்ஞானமானது நிரூபிக்கப்பட்டிருக்கு. The spirit is exists. ஸ்பிரிட் என்பது இருக்கு, விஞ்ஞான பூர்வமா அது நிரூபிக்கப்பட்டாச்சு அப்படின்ட்டு. அப்ப ஆவிகள் இருக்கு. அப்ப நான் செத்துட்டானா ஆவியா மாறிடுறேன், என்னை எரிச்சு சாம்பலாக்கி கடல்ல கரைச்சிடுறாங்க. அது எப்படி ஆவியா இருக்கிற எனக்கு கான்சியஸ் மைண்ட் சொல்லக்கூடிய பாக்குறேன், நுகர்றேன், ருசிக்கிறேன், கேட்கிறேன், தொடு உணர்வு எப்படி வேலை செய்யுது? அது மட்டும் இல்லாம ஆவியா இருக்கும் போது வேதனை வரும்போது அழுவுறேன், சந்தோஷம் வரும்போது சிரிக்கிறேன், ஃபீலிங்லாம் இமோஷனல்லாம் வெளிப்படுது, ஃபீலிங்ஸ் எல்லாம் வெளிப்படுத்த முடியுது.
ஆவிகளுக்கு இருக்க. பிரெயின்ல தான் மைண்ட்ல இருக்குன்னு நீங்க சொல்ற அந்த ஆன்சர் ஆனது, நான் என் உடம்ப எரிக்கும் போது என் பிரெயினும் சேர்ந்து எரிஞ்சிருச்சு. பிரெயின் இருக்குன்னா பிரெயினோட ஏதோ ஒரு கனெக்ஷன்ல அது இருக்குன்னு சொல்லலாம் ஆவி. என் உடம்ப எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டாங்க, பிரெயினும் எரிஞ்சு போச்சு. அப்ப எப்படி ஸ்பிரிட்டா இருக்கக்கூடிய ஸ்பிரிட்னா ஆவி. அந்த ஆவியானது எப்படி இருக்கு, எப்படி அதுக்கு இமோஷனல் இருக்கு, எப்படி அதுக்கு ஃபீல் இருக்கு, எப்படி கான்சியஸ் கண்ணையே எரிச்சாச்சு, எப்படி கான்சியஸ் மைண்ட் வேலை செய்யுது? மூக்கை எரிச்சாச்சு, கான்சியஸ் மைண்ட் எப்படி? இதெல்லாம் கான்சியஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள், ஐம்புலன்கள். எப்படி? அப்ப பிரெயின்ல தான் உங்க மைண்ட், நம்ம மைண்ட் இருக்குன்னு சொன்ன அந்த விடையானது சரியா தவறா? அப்ப நம்ம மனசு எங்கதாங்க இருக்கு? மனசு எங்க இருக்குன்னே தெரியாம என்னத்த காதல் பண்றது? உள்ள இருக்கிறேன் ஐயா கெவின் முருகன். அதான்பா, உள்ளுக்கு எங்க இருக்கு? உள்ளுக்கு எந்த இடத்துல இருக்கு? நமக்குள்ள உள்ள இருக்கிறேன் ஐயா. உள்ளுக்கு உடல், பொருள், ஆவி. அப்ப உள்ளுக்கு மைண்ட் இருக்குன்னா மைண்டோடைய லொகேஷன் எங்க? மனமானது இயங்குறதோட லொகேஷன் எங்க? மனசு எங்க இருக்குன்னு தெரியாம ஜீவன் வேற சிவன் வேற ஐயா. ஐயா ரொம்ப பெருசா கொண்டு போக வேண்டாம் ஐயா. நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, ஜீவன் வேற சிவன் வேற, இப்ப நான் இதை பேச ஆரம்பிச்சு வச்சுங்களேன், அது அப்படியே போகும். என் கேள்வி என்னன்னா, ரொம்ப சிம்பிளா பார்ப்போம். ஒருத்தவங்களை நம்ம பார்க்கும் போது உருவம் தெரியுது, தோல் தெரியுது, முடி தெரியுது. அது தாண்டி உள்ள போனாக்கா, தாண்டி உள்ள போனோம்னா ரத்தம், சதை, கொழுப்பு, நரம்பு, எலும்பு, கடைசி அளவுக்கு விந்து வரைக்கும் இருக்கு. இப்ப என் கேள்வி என்னது, மனம், அறிவு. ஓகே, அறிவு ஜோதி. சரி, அந்த ஜோதி தான் உள்ளுக்கு நமக்குள்ள இருக்கக்கூடிய மனமானது எங்க இருக்கு? ஏன்னா அறிவுக்கு கூட போகலையா, அறிவுக்கு பிறகு பாத்துக்கலாம். மனம் எங்க இருக்கின்றது எக்ஸாக்ட்லா? இப்ப நான் கண்ணு எங்க இருக்குன்னு கேட்டா கண்ணு எங்க இருக்கு, மூக்கு எங்க இருக்குன்னு கேட்டா எங்க இருக்கு? அறியாமை இருள மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். அட சிவசிவா, இதற்கு பேரு தான், இதற்காக தான் அந்த மூலக்கணலே சரணம் சரணம், முடியா முதலே சரணம் சரணம், கோலக்கிளியே சரணம் சரணம், குன்றாத ஒளி குவையே சரணம், நீல திருமேனியலை நினைவாய் நினைவற்றெளியே நின்றை நறுவாய், வாழைக்குமரி வருவாய் வருவாய், மாதா ஜெயமும் நடித்தாமி. நன்றி கெவின் முருகன் தம்பி. ஆக்சுவலி நீங்க சேர்ந்துட்டீங்களா நம்மளுடைய கர்மசூத்திர வகுப்புல? கெவின் முருகன் நீங்க சேர்ந்துட்டீங்களா? சரி ஐயா, உங்களை அன்போடு வர வைக்கிறேன். முடிஞ்சா ஜாயின் பண்ணிக்கங்க. எவ்வளவு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்கள்ட்ட 10 வடி தான் இருக்கேன், 90 காசு கொடுத்து நீங்க கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். இருக்கிறது கொடுத்து ஜாயின் பண்ணிடலாம். இவ்வளவு கட்டணும் அவ்வளவு கட்டணும் இல்லை, யூ குவாலிஃபை. ஆக்சுவலி விஷயம் இதுதான். சரணாகதி உணர். இந்த கேள்வி கேட்கும் போது இதற்கு சரியான பதில் என்ன தெரியுமா? ஐயா இப்ப கால் பண்ணாதீங்க, நாளைக்கு கால் பண்ணுங்க. நாளைக்கு கால் பண்ணுங்க, உங்க டீடைல்ஸ் எனக்கு புலனம் பண்ணிருங்க, சரியா? ஆக்சுவலி இதுதான் இந்த கேள்வி கேட்கும் போது, ஒண்ணு என்னுடைய மனம் எங்க இருக்கு, இங்கதான் இருக்குன்னு சொல்றது. 2, அந்த மனம் எங்க இருக்குன்னு தேடுற ப்ராசஸ்ல இருக்குன்னு இருக்குது. அப்ப தேடுற ப்ராசஸ்ல இருக்குன்னா அந்த ப்ராசஸ் எந்த அளவுக்கு வரைக்கும் அப்கிரேட் ஆயிருக்கு. 3, எனக்கு அந்த மனசு எங்க இருக்குன்னு தெரியல. அதுக்கு அவர் பயன்படுத்தின ஒரு வார்த்தை ரொம்ப பணிவான வார்த்தை. நான் உண்மையுமே கெவின், சகோதரா கெவின், உங்களை நான் மதிக்கிறேன். எல்லாம் வல்ல வாழைத்தாயுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு. அவர் என்ன போடுங்க, அறியாமை இருள்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். உண்மை அதுதான். இருள் என்றாலே அந்த கர்மம் தான். நீங்க நல்லா இருப்பீங்க ஐயா சகோதரர் கெவின் அவர்களே, நீங்க கவலையே படாதீங்க. அந்த வாழைத்தாய் உங்களுக்கு நிச்சயமாக, நீங்க இந்த பிறவில என்ன கர்மத்தை செய்ய வந்தீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாலே போறோம். அந்த இருள்லயே உங்களுக்கு ஒரு ஜோதி கிடைச்சிரும். அறிய வேண்டிய மெய்யை கர்மம் என்று சூழ்ந்திருக்கின்ற இருளை தாண்டி
உங்களுக்குள் இருக்கின்ற அந்த மகா சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த மூல கனலை கண்டறிஞ்சிருவீங்க, கட்டாயமா கண்டறிஞ்சுவீங்க. சோ சகோதரன் கெவின் அவர்களை மனதார வாழ்த்துறேன். வாழைத்தாயே ஆசீர்வாதத்தோடு நீங்க நிச்சயமாக உங்க வாழ்க்கையில சீக்கிரமாக உங்களுடைய என்ன கர்மத்துக்காக பிறந்தீங்களோ அந்த காரியத்தில் வெற்றி பெற மனதார வாழ்த்துறேன். நல்லா இருக்கணும். சோ திஸ் இஸ் தி ஆன்சர். அறியாமை இருளில் மாட்டிக்கொண்டு இருக்கின்றேன், இருக்கிறோம். உண்மை அதுதான். அறி என்ற கூடிய அறிவையும் மெய்யே என்று சொல்லக்கூடிய சத்தியத்தையும் கண்டறிய முடியாம மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஆமா, அறிவு built everything inside me. When I close eyes, all black. One day it will be enlightened. Yes. அதுக்கு என்ன செய்யணும் ஐயா? அதுக்கு மிகப்பெரிய அமைதி நிலை கொடுத்தே தீரணும். இங்க யாரு அமைதி நிலையில இருக்காங்க? இன்பத்தை பார்த்தாலும் ஒரு கிளர்ச்சி, துன்பத்தை பார்த்தா பயம், நிம்மதி கிடையவே கிடையாது, பேரின்பம் அறவே கிடையாது. இங்க இன்பம் துன்பம்ன்ற 2 விஷயத்தை மட்டும்தான் உணர்ந்துகிட்டு இருக்கிறாங்க மனுஷங்க. இந்த 2 விஷயத்தை மட்டுமே உணர்ந்துகிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த அறிவை பில்ட் பண்ணவே முடியாது. அப்ப அறிவை பில்ட் பண்ணணும்னா மிகப்பெரிய அமைதி நிலைக்கு போகணும். அமைதி நிலைக்கு போனா மட்டும்தான் அவங்களால மட்டும் இந்த அறிவை பேரறிவாக மாற்ற முடியும். ஆனா இங்க கேள்வி என்னன்னாக்கா, நிறைய இங்க இருக்கிற மனுஷங்க எல்லாரும் என்ன நடக்குது அப்படின்னா, கற்பனை, இல்லூஷன் சொல்லக்கூடிய கற்பனையில அந்த கற்பனை தான் உண்மை. சோசியல் மீடியால பார்த்தது, புஸ்தகத்துல படிச்சது, சொல்கின்ற பாட்டின் பொருள் சொல்லுவார். கற்றும் தெளியார். படிக்கிறதுனாலயோ கேட்கறதுனாலயோ அங்க தெளிவு வரப்போறதே கிடையாது. இப்ப நான் பேசுறேன், இத மண்டையில மெமரியில ஏத்திக்கிட்டு அது 10 பேருக்கு போய் பேசுறது, அதுக்கு பேர் என்ன தெளிவா? அதுக்கு பேர் என்ன அறிவா? இல்லையே. பார்க்க ஒளிர்விடும் மந்திரம் கற்றுக்கு பார்த்து நெற்றிக்கு உருவ மத்தியில் உத்து பார்க்க. ஓகே ஓகே, பாத்தீங்களா? சிதம்பரம் என்று சீத்து கொண்டேன். பாத்தீங்களா? கண்டிப்பா நீங்க குரூப்ல சேருங்க. நான் கண்டிப்பா பேசுறேன். நீங்க உத்து பாத்தீங்கன்னாக்கா புருவ மத்தியில பாக்கலாம். பாக்குறதுனால என்ன கிடைக்குது? என்ன கிடைச்சிச்சு? என்ன காட்சி கிடைச்சிச்சு? எனக்கு சின்ன வயசுல இப்ப என்ன சின்ன பையன் தான், இன்னும் சின்ன வயசுல இருக்கும் போது நானும் உத்து பார்த்தேன். உத்து பார்க்கும் போது பல கற்பனையான விஷயம், சம்டைம் கண்ணை திறந்தா கூட ரியாலிட்டியில கூட இருக்கிற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணும். சரி நண்பர்கள் கட்டாயம் கெவின் முருகன் அவரை கண்டிப்பா வாங்க, கட்டாயம் வாங்க. நீங்க கொஞ்சம் ஏதோ தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, கொஞ்சம் இல்லை ஏதோ படிச்சிருக்கீங்க, நல்லது, சந்தோஷம். கட்டாயம் வாங்க, வகுப்புக்கு ஜாயின் பண்ணுங்க. நம்ம தனிப்பட்ட முறையில பேசுவோம். ஓகேவா? நல்லது. நண்பர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா மகிழ்ச்சியா நிம்மதியா செல்வ சௌபாகியத்தோடு வாழ பக்தி செய்ய வேண்டும் என்றால் பக்தியோட முழு கருவியே நம்மளுடைய மனம்தான். ஓகேயா? பக்தியோடைய முழு கருவியே நம்மளுடைய மனம்தான். அந்த மனதை எந்த இடத்துல லொகேஷன்ல இருக்குன்றத நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். கண்ணால மனதுக்குள் நுழைய முடியும், வாசத்தால மூக்கு வழியாக மனதுக்குள் நுழைய முடியும், நாக்கு ருச்சியால மனதுக்குள்ள நுழைய முடியும், காது சப்தத்தால மனதுக்குள்ள நுழைய முடியும், தொடு உணர்வால மனதுக்குள்ள நுழைய முடியும்.
ஐயா சொன்னது போல புருவ மத்தி, இதன் வழியாகவும் மனதுக்குள்ள நுழைய முடியும். இதெல்லாம் வாசல், மனதுடைய போறதுக்கு வாசல். இந்த 6 வாசல்களும் எப்பயுமே இந்த ஐம்புலன் வாசல்கள் தான், புலன்கள் மட்டும்தான் அடங்காம இருக்கும். இது கொஞ்சம் அடங்கி ஒடுங்கி நல்ல ஒடுக்கமா இருக்கும். ஆனா இருந்தாலும் இதை சந்தோகமான வச்சு மறைச்சு வைக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணணும். நல்ல வலிமையானவர்கள் அவர்கள் கூர்ந்து பார்க்கும் போது உங்க புருவ மத்தியை உடைச்சுக்கிட்டு அவங்க உள்ள பூந்துருவாங்க. இப்ப நிறைய தான் ஹிப்னோட்டிசம், மெஸ்மரிசம், வசியம் கொசியம்னு சொல்லிட்டு வசியம் கொசியம் சொரியும் என்னென்னமோ கிடைக்கிறதுல தெரியல, என்னமோ சொல்றாங்க. அதை பயன்படுத்தி உள்ள நுழைஞ்சிடப்படுமே. அப்ப மனதுடைய வாசல் இங்க இருக்கு. என் கேள்வி இங்கன்னா மனம் எங்க இருக்கின்றது? தம்பிக்க சகோதரர் கெவின் சொன்னது போல அறியாமையில இருக்கின்றோம். எஸ், அதற்கு என்ன தேவைன்னாக்கா, இத அந்த வேர்ட்ஸ் எழுதுறதுக்கு கண்டிப்பா யதார்த்தமா மனுஷங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா எழுதும். அவர் ஏதோ ஒரு குரு வழிபாட்டுல, இல்ல குரு சிந்தனையில, இல்ல குரு பக்தியில, இல்ல இந்த பிறவிலையோ ஏதோ ஒரு பிறவில ஜென்ம ஜென்மமா அவர் படிச்சுட்டு வராரோ தெரியல. இந்த இடத்துல ஆணவத்தையும் சுயநலத்தையும் ஒதுக்கி வச்சா மட்டும்தான் அந்த மாதிரி வாக்கியத்தை எழுத முடியும். ஒன்றும் அறியாமைய நிலையில இருளை மாட்டிக்கொண்டு இருக்கின்றோம், இருள்ல இருக்கிறோம் அப்படின்ற நான் நிக்கிற ஸ்டேட்டே இங்கதான். அதுக்கு ஆணவம் சுயநலம் விளக்குனா மட்டும்தான் சிந்தனை பிறக்கும். அப்ப ஆணவம் சுயநலத்தை நீங்க அப்படி விளக்கி வச்சீங்கன்னா, இங்க ஆணவம் சுயநலம் காட்டுற இடம் இல்ல, விகாரம் காட்டுற இடம் இல்லைன்னு முடிவு பண்ணீங்கன்னா, அடுத்த செகண்டே அங்க என்ன இருக்குன்னாக்கா சரணாகதி. மூலக்கணலே சரணம் சரணம், முடியா முதலே சரணம் சரணம், கோலக்கிளியே சரணம் சரணம், குன்றாத ஒளி குவையே சரணம், நீல திருமே நீயிலே நினைவா நினைவற்றெளியே நின்றே நல்வாய், வாழை குமரி வருவாய் வருவாய், மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே. ஆக இந்த வாழைத்தாயே வைத்து மூலக்கணலே சரணம் சரணம். மூலக்கணல் வேற யாரும் இல்ல, மனம் எந்த இடத்துல இருக்கின்றதோ அந்த இடத்துலதான் இந்த வாழைத்தாய் இருக்கிறார். இந்த வாழைத்தாய் எங்க இருக்கின்றாலோ அங்கதான் மனம் இருக்கின்றது. அந்த வாழைத்தாய் எங்க இருக்கின்ற மூலக்கணல், இந்த வாழைத்தாய் எங்க இருக்கின்றாலோ அங்கதான் மனம் இருக்கின்றது. இந்த வாழைத்தாய் எங்க இருக்கின்றோ அங்கதான் கர்மா இயங்குகின்றது. இந்த வாழைத்தாய் எங்க இருக்கின்றோ அங்கதான் உயிர் சக்தியோ இயக்கமானது இயங்குது. இந்த வாழைத்தாய் எங்க இருக்கின்றோ அங்கதான் சக்தி இருக்கின்றது. இந்த வாழைத்தாய் எங்க இருக்கின்றாலோ அங்கதான் அற்புதத்தின் மொத்த இருப்பிடமே இருக்கின்றது. எல்லாமே அங்கதான் இருக்கின்றது. மனதை கண்டறிந்தால் வாழை உள்ள இருப்பதை நீங்க கண்டறிஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம்.